இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் வச்சிரேன்க்கா. நானே இங்க வா. சொல்லுங்க மாமா. உங்க அக்கா தான் இதெல்லாம் பண்றாங்கல்ல, அப்புறம் நீ எதுக்கு பண்ற? நான் ஏன் பண்றேனா, எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் சரி, இன்னொரு கைய போட்டு உதவி செஞ்சா அந்த வேலையை சீக்கிரம் முடிச்சிடலாம் சொல்லுவாங்க. அதனாலதான் நான் அக்காவுக்கு உதவி செய்யறேன் மாமா. இதெல்லாம் உனக்கு யாரு சொல்லி கொடுக்கறது? வேற யாரு? இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் எங்க லட்சுமி அக்கா தான் எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. அண்ணா எங்கடா? எனக்கு தெரியாது பெரியப்பா. மேல இருப்பாருன்னு நினைக்கிறேன், நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்பவே மித்ராவும் மனுஷாவும் மேல போனாங்க. அவங்க 2 பேரும் தனியா இருக்கிறத இவன் பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடுமே. எப்படியாவது இவனை தடுக்கணும். நானி, அவங்க வருவாங்கப்பா, நீ வந்து சாப்பிடு. ஆமா நானே, அப்புறம் எதுக்கு நீ மேல போகணும்? சும்மா மேல ஏறி கீழே இறங்குனா என்ன மாதிரியே உனக்கும் சீக்கிரமா மூட்டு வலி வந்துரும். எனக்கு அப்படிலாம் எதுவும் வராது பாட்டி, நீங்க இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். இதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 100 தடவை ஐ லவ் யூ சொல்லிட்டு இருப்ப. உன் லைஃப்ல லக்ஷ்மி வந்ததுக்கு அப்புறம் லவ்வும் இல்ல, லவ் யூன்ற வார்த்தையும் இல்ல. இதுக்கு முன்னாடி நான் சிங்கிளா இருந்தேன், இப்ப நான் மேரிட். அப்ப இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? என்ன நீ நிஜமாவே லக்ஷ்மி உன்னோட வைஃபா ஏத்துக்கிட்ட மாதிரி பேசிட்டு இருக்க? நிஜமாவே உங்களுக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆன மாதிரி பேசிட்டு இருக்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மனிஷா. ஓ அப்படியா? அப்ப லக்ஷ்மி ஆரத்தி எடுக்கும் போது அவ கூட ஜோடியா போய் எதுக்காக நின்னு? மாமா, மாமா இருக்கீங்களா? மாமா எங்க போயிருப்பாரு? ஹால்லயும் இல்ல, ரூம்லயும் இல்ல, வேற எங்க போயிருப்பாரு அவரு? மாமா இருக்கீங்களா? அவளுக்கு நெருக்கமாகி எங்க என்ன விட்டு தூரமா போயிடுவியோன்னு பயமா இருக்கு. நீ எப்பவும் என்ன விட்டு பிரிய மாட்டல்ல? நீ எப்பவும் லக்ஷ்மிக்கு நெருக்கமாக மாட்டல்ல? ஓ மாமா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ போ நானி, நாங்க அப்புறமா வரோம். முடியாது, உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க. நீங்க வாங்க மாமா, வாங்க மாமா. மாமா, எங்க அக்கா மாங்காய் போட்டு சாம்பார் சூப்பரா பண்ணுவாங்க, பரிமாறுக்கா? மித்ரா, நானே உன்னோட பயங்கரமா கனெக்ட் ஆயிட்டான் போல இருக்கு. நீங்க சரியா சொன்னீங்க மாமா, எனக்கு கூட அப்படிதான் தோணுது. இரு நானே, இந்தா. பொறுமையா சாப்பிடு நானி, ஏன் அவசரம்? சரிங்க மாமா. இப்ப மனிஷாவோட எரிச்சலை குறைக்கணும்னா அதுக்கேத்த மாதிரியான பிரச்சனையை இப்ப உருவாக்கணும்.
பார்க்கவே இல்ல. மித்ரா உனக்கு எதுவும் ஆகலல்ல? இல்ல இல்ல ஒன்னும் ஆகலமா. லக்ஷ்மி என்ன இது? ஏன் இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்க நீ? அந்த சாம்பார் கையில ஊத்துனதுனால பரவாயில்ல, ஒருவேளை முகத்துல பட்டிருந்தா? சித்தி எனக்கு ஒன்னும் ஆகல. நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு மித்ரா. தினமும் ராத்திரி எனக்கு கதை சொல்லி முத்தம் கொடுத்து அப்புறம் தான் எங்க தாத்தா என்ன தூங்க வைப்பாரு. தாத்தா இறந்து போனதுக்கு அப்புறம் எங்க அக்கா தான் எனக்கு கதை சொல்லுவாங்க. ஆனா இப்போ யாருமே இல்ல. நானே என்ன மறுபடியும் கவலைப்படுறியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. நான் கவலைப்படக்கூடாதுன்னு நீங்க தான் எனக்கு சொல்லிருக்கீங்க. நான் கவலைப்பட்டா மேல இருக்கிற தாத்தாவும் கவலைப்படுவாருன்னு நீங்க தான் எனக்கு சொன்னீங்கல்ல. பாருங்க, நான் ஒன்னும் அழல. எனக்கு கண்ணுல தண்ணியே வரல. குட் பை. சரி வா படுத்துக்கலாம். நான் கொஞ்ச நேரம் ஜெயதேவ் மாமா கூட இருக்கேன்க்கா. எனக்கு மாமா கூட இருந்தா தாத்தா கூட இருக்கிற மாதிரி தோணுது. அப்போ மாமாவை நீ தொல்லை பண்ணுவியா? லக்ஷ்மி, பாவம் என் கூட இருக்கிறேன்னு சொல்றான்ல, கொஞ்ச நேரம் இருக்கட்டும். நானி, உனக்கு கதை சொல்லணும், முத்தம் கொடுக்கணும், அப்புறம் தூங்க வைக்கணும், அவ்வளவுதானே? ஆமா சின்ன மாமா. சரி ஓகே, நீ என் கூட என் பெட்ரூம்க்கு வந்துரு, நைட் அங்கேயே தூங்கு. நான் உனக்கு நிறைய கதைகள் சொல்றேன். நிஜமாவா? நிஜமா தான் சொல்றேன்.